மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் கடுமையான தவத்தை மேற்கொண்டு பிரம்மாவிடம் பூமியில் யாரும் தன்னை அழிக்க முடியாத வரத்தை பெற்றுக்கொண்டார். பிரம்மாவின் வரத்தால் தைரியமடைந்த மகிஷாசுரன் மக்களை திட்டமிட்டு அழிக்கத் தொடங்கினான். வழிதவறிய மகிஷாசுரனை மகா சக்தியால் மட்டுமே அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியிடம் முறையிட்டனர். அவர் அவரை இரத்த களரி போரில் கொன்றார். கொல்லப்பட்ட தன்னை கொல்ல தீர்மானித்த மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் சந்ததியை தவிர வேறு யாரும் தன்னை கொல்ல முடியாது என்று பிரம்மாவிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றாள். சரியான நேரத்தில் மகிஷி தேவலோகத்திற்கு சென்று தேவர்களை துன்புறுத்த தொடங்கினார். விஷ்ணு பகவான் மோகினியின் பெண் உருவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை அகற்ற தேவர்களுக்கு உதவினார். மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் ஐக்கியத்தால் பிறந்த ஆண் குழந்தையை சிவபெருமானின் குழந்தை இல்லாத பக்தரான பந்தளம் மன்னர் ராஜசேகரனின் பராமரிப்பில் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது. பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளுக்கு வேட்டையாடச் சென்ற போது மன்னர் ராஜசேகரர் காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார். திகைத்து போன அவர் அந்த ஒலிகளை பின்தொடர்ந்தார். ஒரு அழகான குழந்தை அதன் கால்களையும் கைகளையும் ஆவேசமாக உதைப்பதை கண்டார். மன்னன் திகைத்து நின்றான். குழந்தையை தன் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல ஏங்கினான். மன்னர் ராஜசேகரர் தெய்வீக குழந்தையை பார்த்தபோது எங்கிருந்தோ ஒரு துறவி தோன்றி குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தினார். மேலும் சிறுவன் தனது வம்சத்தின் துன்பங்களை குறைப்பான் என்றும் சிறுவனுக்கு 12 வயதாகும் போது ராஜசேகரன் தனது தெய்வீகத்தை அறிந்து கொள்வான் என்றும் துறவி அவருக்கு உறுதியளித்தார். குழந்தை தங்கச்சங்கிலி அணிந்திருந்ததால் துறவி மன்னரிடம் மணிகண்டன் என்று பெயரிடுமாறு கட்டளையிட்டார். மகிழ்ச்சியடைந்த ராஜசேகர் மணிகண்டனை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நடந்தவற்றை தனது ராணியிடம் விவரித்தார். சிவபெருமானே தங்களை ஆசீர்வதித்ததாக அவர்கள் இருவரும் உணர்ந்தனர். ராஜசேகரனுக்கு பிறகு அரசனாகும் என்ற நம்பிக்கையில் இருந்த திவானை தவிர மற்ற அனைவரும் அரச தம்பதிகளின் மகிழ்ச்சியில் மகிழ்ந்தனர். ஒரு குழந்தையாக மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் முன்கூட்டியே முதிர்ச்சியற்றவராகவும் இருந்தார். அவர் தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கினார் மற்றும் அவரது புத்திசாலித்தனம் மற்றும் மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட திறமைகளால் தனது குருவை ஆச்சரியப்படுத்தினார். ஐயப்பனின் குரு சிறுவன் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தெய்வீக மனிதன் என்ற முடிவுக்கு வந்தார். ஆசீர்வாதங்களுக்காக அவர் தனது ஆன்மீக குருவை அணுகிய போது மணிகண்டனுக்கு அவரை பற்றி ஏற்கனவே யூகித்ததை விளக்கினார். அவர் ஒரு தெய்வீக சக்தி என்று அவர் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகிமைக்கு விதிக்கப்பட்டவர். அப்பொழுது குரு குருடனும் ஊமையுமாக இருந்த தன் மகனுக்கு தரிசனத்தையும் பேச்சையும் அருளுமாறு வேண்டினார். மணிகண்டன் குருவின் மகன் மீது கைகளை வைத்தார். சிறுவனுக்கு உடனடியாக பார்வை மற்றும் பேச்சு கிடைத்தது. இதை யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்று வேண்டிக் கொண்டு மணிகண்டன் அரண்மனை அறைக்கு திரும்பினார். இதற்கிடையில் ராணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அதற்கு ராஜராஜன் என்று பெயரிடப்பட்டது. மன்னர் திவானை தவிர அனைவரும் மகிழ்ந்தனர். அரச ஆசைகளை ரகசியமாக வளர்த்த இந்த சூழ்ச்சிக்கார மந்திரி மணிகண்டனை வெறுத்து தெய்வீக அவதாரத்தை அழிக்க உணவில் விஷம் வைப்பது உட்பட பல சதி திட்டங்களை வகுத்தார். மணிகண்டன் மயிர் இழையில் உயிர் தப்பினார். இருப்பினும் அவரது உடலில் யாராலும் குணப்படுத்த முடியாத காயம் இருந்தது. இறுதியில் சிவபெருமானே ஒரு வைத்தியர் வேடத்தில் சிறுவனை குணப்படுத்தினார். அவரது திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. திவான் ராணியிடம் மணிகண்டன் ராஜசேகராவுக்கு பிறகு வருவது மிகவும் முறையற்றது, ஏனெனில் அவரது சொந்த மகன் உயிருடன் இருக்கிறார். அர்த்த சாஸ்திரம் எந்த தீச்செயலையும் உன்னதமான நோக்கத்துடன் நியாயப்படுத்துவதால் அவர் அவளை நோயுற்றது போல் நடிக்க தூண்டினார். புலியின் பாலை குடித்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று தனது மருத்துவரை அறிவிக்கச் செய்வதாக அவர் ராணிக்கு உறுதியளித்தார். மணிகண்டன் காட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அங்கு அவர் காட்டு விலங்குகளுக்கு இரையாவார், அல்லது அவர் பணியை முடிக்காமல் வீடு திரும்பினாலும் ராஜசேகராவின் அன்பு முன்பு போலவே இருக்கும். தன் சொந்த மகனிடம் கொண்டிருந்த பக்தியால் குருடாக்கப்பட்ட ராணி திவானுக்கு உதவுவதாக சபதம் செய்து பயங்கரமான தலைவலியால் அவதிப்படுவது போல் நடித்தார். அரசர் எச்சரிக்கையுற்றார். நோய்வாய்ப்பட்டதாக தோன்றிய ராணியை உயிர்ப்பிக்க தனது மருத்துவர்களை அழைத்தார். இறுதியில் திவானின் கூட்டாளி பாலூட்டும் புலியின் பால் கிடைத்தால் மட்டுமே அவளுக்கு நோய் குணமாகும் என்று அறிவித்தார். ராணியை குணப்படுத்தக்கூடிய எவருக்கும் தனது ராஜ்யத்தில் பாதியை ஒப்படைப்பதாக ராஜசேகரர் அறிவித்தார். பாலை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பும் ஒரே நோக்கத்துடன் ராஜசேகரால் அனுப்பப்பட்ட வீரர்கள் குழுவுடன் மணிகண்டன் உதவ முன் வந்தார். வீரர்களின் கூட்டத்தை பார்த்தவுடன் புலி அமைதியாக வெளியேறும் என்று அவர் வாதிட்டார். தான் மட்டும் போவதாக அறிவித்தார். மன்னர் மணிகண்டனிடம் 3 கண்கள் கொண்ட தேங்காய் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார். மணிகண்டன் காட்டுக்குள் நுழைந்த போது சிவபெருமானின் பஞ்சபுதர்கள் அவரை நெருக்கமாக பின்தொடர்ந்தன. ஆனால் போகும் வழியில் தேவலோகத்தில் அரக்கன் மகிஷியின் அட்டூழியங்களை தற்செயலாக காண நேர்ந்தது. அவர் கோபமடைந்து மணிகண்டன் மகிஷியை கீழே பூமியில் தூக்கி எறிந்தார். அசுத்தா நதிக்கரையில் விழுந்தாள். விரைவில் ஒரு இரத்த களரி போர் நடந்தது. இறுதியில் மணிகண்டன் மகிஷியின் மார்பில் ஏறி ஒரு வன்முறையான நடனத்தை தொடங்கினார். அது பூமியிலும் தேவலோகத்திலும் எதிரொலித்தது. தேவர்களும் மிரண்டு போனார்கள். தன் மீது இருப்பது ஹரி மற்றும் ஹரனின் மகன் என்பதை உணர்ந்த மகிஷி தண்டிக்கப்பட்டு சிறுவனின் முன் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து இறந்தாள். இந்த நடனத்தை சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் காலக்கட்டி என்ற இடத்திலிருந்து பார்த்தனர். மகிஷியுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து மணிகண்டன் புலியின் பாலுக்காக காட்டுக்குள் சென்றார். அவர் சிவபெருமானை தரிசனம் செய்தார். அவர் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றியிருந்தாலும்
இன்னும் ஒரு பெரிய பணியை நிறைவேற்ற வேண்டியுள்ளது என்று தெரிவித்தார். மணிகண்டனுக்கு துயரத்தில் இருந்த தனது தந்தை மற்றும் நோய்வாய்ப்பட்ட தாயை பற்றி நினைவு கூர்ந்தார். புலியின் பாலை பெறுவதற்கு இந்திர பகவானின் உதவியும் அவருக்கு உறுதியளிக்கப்பட்டது. மணிகண்டனும் புலிவேடத்தில் தேவேந்திர பெருமானும் அரண்மனை நோக்கி சென்றார்கள். அவர்களுடன் புலிவேடத்தில் பெண் தேவர்களும் ஆண் தேவர்களும் வந்திருந்தனர். சிறுவனையும் புலிகளையும் கண்ட பந்தளம் மக்கள் பீதியடைந்து அவசரமாக தஞ்சம் புகுந்தனர். மணிகண்டன் புலிகளுடன் அரண்மனை வாயிலை நெருங்கிய போது மன்னர் மௌனமாகவும் சிந்தனையிலும் ஆழ்ந்தார். புலியின் முதுகில் இருந்து இறங்கிய சிறுவன் புலியின் பாலை பெற்று ராணியின் மர்ம நோயை குணப்படுத்த முடியும் என்று மன்னரிடம் தெரிவித்தான். இதற்கு மேலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ராஜசேகரன் அந்த இளைஞனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். இறுதியாக அவன் தன் ராணியின் பாசாங்கை புரிந்து கொண்டான். மணிகண்டன் காற்றுக்கு சென்ற கணத்தில் அவளது நோய் நீங்கிவிட்டது. காட்டிலிருந்து திரும்பிய நாளில் மணிகண்டனுக்கு 12 வயதாகிறது. தான் எதற்காக வந்தனோ அந்த காரியத்தை முடித்து விட்டதால் தவறாமல் தேவலோகத்திற்கு திரும்ப போவதாக தன் தந்தைக்கு நினைவூட்டினான். மணிகண்ட பெருமான் மன்னரிடம் கோயில் கட்டச் சொல்லிவிட்டு மறைந்தார். பின்னர் அகத்தியரின் ஆலோசனைப்படி மன்னர் ராஜசேகரன் சபரிமலையில் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார். 41 நாட்கள் தவம் அல்லது விரதத்தை கடைபிடித்த பிறகு தரிசனம் தரும் பக்தர்களுக்கு மட்டுமே அருள் புரிவேன் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். சபரிமலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறும்போது பகவான் காட்டுக்கு சென்று புலிபால் வாங்கச் சென்று சரணம் கோஷங்களை எழுப்பி 18 படிகளில் ஏறி சென்ற போது பகவான் செய்ததைப் போல 3 கண்கள் கொண்ட தேங்காய் மற்றும் உணவுப் பொருட்கள் அந்தந்த மாலையை தலையில் அணிந்து தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானோர் சாதி மத பேதமின்றி சபரிமலையில் மாலைகளுடனும் இருமுடிகளுடனும் ஒன்று கூடுகிறார்கள். ஐயப்பன்